ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலே சுவாசம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ பொரியல் வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வாழைப்பூ வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி மேலாவில் இருக்கிற பூக்கள், பெரிய பெரிய பூக்கள்லாம் வந்து நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். அதில் உள்ளே இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்க பாட்டும் தோல் மாதிரி இருக்கும், வெங்காய தோல் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயுமே இந்த நரம்பும் அந்த வெங்காயமும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அளவு மட்டும் வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன். இந்த பூ வந்து நான் வந்து குழம்பு பண்ணுவேன், சின்ன சின்ன பூவாக எடுத்து. அந்த ரெசிபி வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பூ வச்சு எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டரில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் 1 கொத்து அளவுக்கு மட்டும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பொரியவும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வாழைப்பூ வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூக்களை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ பாருங்கள், மோர் தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால கொஞ்சம் கூட கருத்து போகாமல் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணியில் போட்டிருந்த எல்லா வாழைப்பூவுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லாவே நம்ம இதை வதக்கி கொடுத்துக்கலாம். வாழைப்பூவை வந்து வேக வச்சுலாம் சாப்பிடாதீங்க. அதை வேக வச்சு அந்த தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றும் போது வாழைப்பூவில் இருக்க சத்துக்கள் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்ரு ஊற்றி வேக வச்சிட்டோம்னா அந்த துவர்ப்பு சுவை எல்லாமே நமக்கு குறைஞ்சிரும். லைட்டாக 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இருக்கட்டும், நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 எக் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா கிளறி கொடுங்க. வாழைப்பூ வந்து எக் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்லாம் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வாழைப்பூவோட அந்த எக் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லாவே நம்ம இதை வதக்கி கொடுத்துக்கலாம். சால்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பர்வாக டேஸ்டியான வாழைப்பூ எக் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். சூப்பர்வான வாழைப்பூ எக் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி வந்து நமக்கு புளிக்குழம்பு, தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.